ஐயா வணக்கம். அதாவது இப்போ வந்து மழை காலம் வந்துருச்சு. இப்போ எல்லா இடத்துலயும் நெல் மூட்டை அதாவது ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்துலாம் நெல் மூட்டைலாம் நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. அத பத்தியான உங்க கருத்து என்ன? வணக்கம். இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடைபெறுவதாக சிலர் கூறுகின்றனர். ஓரளவுக்கு சரி என்றாலும் கூட இந்த ஆட்சி நாயகர்கள், அதாவது அமைச்சர்கள், எங்களுக்கு 30 நாள் தான் ஆச்சு, 35 நாள் தான் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓகே தான், சில விஷயத்துக்கு அது ஓகேவே இருக்கலாம். நீங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும், கடந்த கால ஆட்சியினுடைய பிரச்சனையெல்லாம் பார்க்கணும், ஓகே தான். ஆனா சில நடவடிக்கைகள் எப்படின்னா போர்க்கால அடிப்படையில செய்யணும். நெல் மூட்டை இருக்கு இல்லையா, அது உணவு. ஒரு இது ஆண்டாண்டு காலமா நெல் மூட்டை நனையுது ஒரு ஷோவாவே ஆயிடுச்சு. எந்த ஆட்சியும் இதை பெருசா பொருட்படுத்தல. காரணம் என்னன்னா, விவசாயினா எல்லா ஆட்சியாளருமே கிள்ளுக்கீரையாக நினைக்கிறார்கள் விவசாயிகளை. விவசாயி என்ன பண்ணுவான், கொஞ்சம் கத்துவான், கொஞ்சம் பெறலுவான், கொஞ்சம் உருளுவான், அப்புறம் அவன் வேலையை பார்ப்பான். இப்ப மட்டும் இல்லை, கடந்த திமுக ஆட்சியில கூட ஏகப்பட்ட நெல் மூட்டைகள் நனைஞ்சது, கோடியான நஷ்டங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயி தன்னுடைய மனைவி கழுத்துல இருக்கிற தாலியை முதல் கொண்டு அடகு வச்சுதான் நெல் விளைவிக்கிறான். அப்படிப்பட்ட நெல் பெருசா விவசாயிகளுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கோள் கூட மிஞ்சாதுன்னு பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். உண்மையும் கூடாது. அவன் ஒரு 25,000 செலவு பண்ணிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் பெறுமதி உள்ள ஒரு ஏக்கர் நிலத்துல அவன் திரும்ப எடுக்கக்கூடிய வருமானம் சொற்பம் தான். ஒரு 10,000ல இருந்து 15,000க்கு மேல கிடைக்கிறது இல்லை. அதனால விவசாயி கண்ணீர் விடுறான். அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. கண்ணீர் விடுவான். இந்த தண்ணீரில் மீன் எழுதால் கண்ணீரை யார் அறிவார் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள் அவன் மட்டும் புலம்பிட்டு போறான், அதுல என்ன இருக்கு அப்படின்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆட்சியாவது இத நல்ல முறையில இந்த விவசாயிகளுக்கு, அதாவது விவசாயிகளுடைய கோரிக்கைகள், பயிர்க்கடன் முழுசா தள்ளுபடி பண்ணணும்னு கூட கேட்டு அநேகமான விவசாய சங்கங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விடுத்து அதையும் ஏதோ 50,000 தரோம், ஒரு 75,000 தரோம்னு ஏதோ பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட தவறு. எவ்வளவோ பிரச்சனைக்கு எத்தனையோ கோடிகள்ல, அதாவது கடந்த ஆட்சியில டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுக்கு எத்தனையோ 1000 கோடிகள் ஊழல்லாம் சொல்றாங்க. அது பரவாயில்ல, அது நம்ம ஆதாரப்பூர்வமா நான் எதுவும் சொல்லலை, சொல்லிக்கிறாங்க, மற்ற செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனா விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா இன்னும் வரும் காலங்கள்ல விவசாய குடும்பத்துல விவசாய பிள்ளைகள் வேலை செய்வதை தவிர்க்கின்றனர். எல்லாரும் படிக்கணும்னு சொல்லியாச்சு, அரசு சொல்லிடுச்சு, எல்லாரும் படிச்சுட்டாங்க, அனைவரும் வேலைக்கு போறதுதான் விரும்புறாங்க. காடு, மழை, வெயில், பாம்பு கடி, பூரான் கடி போன்ற எண்ணற்ற இன்னல்கள் விவசாயத்துல. அதனால விவசாய குழந்தைகள், விவசாயம் சார்ந்த மாணவர்கள் விவசாயத்தை பெருசா பாக்குறது இல்லை. அதையும் மீறி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இரவு பகலா தண்ணி இறைச்சி அந்த நெல்ல அறுவடை செய்து கொண்டு போய் அந்த விலை, அதாவது கமிட்டி இந்த மாதிரி இடத்துல கொண்டு வைக்கும் போது அந்த திடீர் மழை வந்துகிட்டு இருக்கு. இப்ப திடீர் மழைக்கு பருவகால மழை இல்லை, திடீர் மழை ஆங்காங்கே நெல் மூட்டை நனைவதை நாம் கண்கூடாக தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறோம். இந்த அரசு போர்க்கால அடிப்படையில், ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க எங்களுக்கு 30 நாள் தான் ஆச்சு, 40 நாள் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. போர்க்கால அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல விவசாயத்தை முதல்ல முன்னெடுக்கணும். அப்புறம் இந்த ஊழல்கள்லாம் நீங்க கண்டுபிடிங்க, செய்யுங்க, நல்லபடியா இந்த ஆட்சி தொடரட்டும். அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. போர்க்கால அடிப்படையில மீண்டும் கூறுகிறோம், போர்க்கால அடிப்படையில விவசாயிகளுடைய கோரிக்கைகளை இமிடியட்டா உடனடியாக தீர்க்க வேண்டும். விவசாயிகளுடைய நெல்மணிகள் நனைவதை தவிர்க்க வேண்டும். விவசாயிகள் பொருட்களை வியாபாரிகள் பெற்றுக்கொண்டு 1 மாதம் கழிச்சு தான் காசு கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, கமிட்டியில கொண்டு போய் போட்டா வியாபாரி கொடுத்து அவர்கள் எடுத்துட்டு போய் இவர்களுடைய நெல்லை வித்து அவர் லாபத்தை சம்பாதிச்சு அவர் லாபத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முதல்ல கொண்டு வந்து விவசாயிக்கு போடுறாங்க. கமிட்டியில போய் கேட்டாக்க, அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அங்க போய் கேட்டா இல்ல சார் அப்படி ஆகும் சார் இப்படி சார் தட்டி கிடைக்கிறாங்களே தவிர ஒரு இடத்துல கூட விவசாயி போய் ஒரு 100 ரூபா 10 நாள் கழிச்சு தரேன்னு கடன் வாங்க முடியாது. ஆனா விவசாய விளைபொருள் லட்சக்கணக்கான ரூபாயை
ஒரு மாதம் அவங்க வந்து பயன்படுத்திட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்திட்டு ஒரு மாதம் கழிச்சு போடுறாங்க. இப்படி எண்ணற்ற இடையூறு விவசாயிகளுக்கு. ஆகவே இந்த ஆட்சி, அதாவது தாய் உள்ளம் கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த ஆட்சி மிக வேகமாக விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வரும் காலங்களில் இதை அதாவது இப்போ உங்க விவசாய கட்சி சார்பாக எந்த கோரிக்கை எடுத்திருக்கீங்க? விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற கட்சி வரும் காலங்களில் தான் இப்ப நம்ம வந்து ஐயா முதல்வர் ஐயா அவர்களிடம் கொண்டு போய் மனு கொடுக்க போறோம், சில கோரிக்கை மனுகள். அதை கொடுத்து முடிச்சுட்டு அதை நிறைவேற்றும் தவறும் பட்சத்தில் அதற்கு தேவையான அந்த, அதாவது வந்து போராட்டங்கள் போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பா இந்த முதல்வர் விஜய் அவர்கள் இதை, அதாவது உதவிக்கரம் கொண்டு தாய் உள்ளம் கொண்டு இந்த விவசாயிகளின் குறைகளை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.